வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். சரியாக தரமாக இருக்க போகுது ஃப்ராங்க்கு. மாமா வச்சு தான் பண்ண போகிறேன். மாமா இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, லேட் ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா தண்ணி போட்டுவிடுமா அப்படின்னாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அவங்க வீட்டுக்காரங்க தெரியாமல் ஒரு இதை எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாரு போல். என்னன்னு தெரியுதா? அது அங்கே மேலே கார்னரில் இருந்தது. நேற்று பார்த்திங்கன்னா நான் சுத்தம் முனையில் அது என் கையில் கிடச்சிது. இதை வச்சு தான் ஃப்ராங்க் வீடியோ மாமா பண்ண போகிறோம். இது அவருக்கு அந்த பழக்கம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஃப்ராங்க் எடுக்கிறோம். ஓகேங்களா? அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? எத்தனை நாளா இந்த பழக்கம்? என்ன பழக்கம்? எத்தனை நாளா இந்த பழக்கம்? அது என்ன பழக்கம் சொல்லிட்டு இந்த பழக்கம் இந்த பழக்கம் எந்த பழக்கம்? நீ நடிக்காத. எனக்கு தெரியாம இப்ப நீ புதுசா ஒன்று பழகி இருக்க. அது என்னன்னு சொல்லு. தெரியலையே. எனக்கு தெரியாம இப்ப ரீசெண்டா புதுசா ஒரு பழக்கம் பழகி இருக்க, கெட்ட பழக்கம். அது என்னன்னு சொல்லு. அப்படி எதுவும் இல்லை. என்ன உனக்கு பிரச்சனை? டைம் வேற ஆகுது. இங்க பாரு, மணி வேற. அவளை விட்டுட்டு இருக்கு. எனக்கு 9:30 ஆகி போச்சு. உனக்கு தெரியல? தெரியல, உண்மையிலே தெரியல. நான் காமிச்சிட்டேன்னா எந்த காமிக்கிற? காமி. காமிச்சா என்ன பண்ணுவ? காமி முதல்ல. அது என்னோடதால உன்னோடதான்னு சொல்றேன். என்னோடது எப்படி இருக்கும்? காமிச்சதுன்னு எனக்கு தெரியும். கெட்ட பழக்கங்கிறேன். அப்புறம் என்ன யாருக்கு தெரியும்? யாருக்கு வேணும் கெட்ட பழக்கம் இருக்கலாம். பசங்களுக்கு மட்டும் தான், என் பிள்ளைகளுக்கு கெட்ட பழக்கம் இருக்காதா? நான்லாம் அப்படி எல்லாம் நல்லா இல்ல. சரி காமி. என்னன்னு? இது என்னது? பீடி. எப்ப இருந்து அடிக்க ஆரம்பிச்ச? அப்படி சப்புன்னு அரைஞ்சிருவேன். பின்ன யாருது இது? அதத்தான் நானும் கேக்குறேன், யாரோடது? அதான் நான் கேக்குறேன், யாரோடது இது? எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தது. நேத்தா நான் கையில எடுத்திருக்கிறேன். சரி, யார் ஒளிச்சு வச்சிருக்கா? நீதான். ஏய், அது நான் போய் பீடி குடிப்பேனாடி. ஏதோ சிகரெட்டுனா கூட சொல்லலாம். பீடி நான் குடிப்பேன் முதல்ல. உனக்கு அவ்வளவு இலக்கரமா இருக்கா பீடி பார்த்தா? பீடி நான் குடிக்கலடி. நான் எதுக்கு குடிக்கிறேன்? டைம் வேற. சும்மா எங்கேயே கடந்து பொறுக்கி வந்துட்டு மனசுல போட்டு பொறுக்கிட்டு வந்தேன். நான் என்ன குப்பை பொறுக்கிட்டு வரக்கு வீட்டுக்குள்ள கடந்து எடுத்திருக்கேங்கிறேன். அப்புறம் பொறுக்கிட்டு வந்தேங்கிற நீ. நான் போய் குடிச்சிட்டு கிளம்புற தயவு நீ ஆளோடு. என்ன காமெடி பண்ணிட்டு? பதில் சொல்லுங்க. ஏதுங்க இது? என்ன ஜிடி ராயலாமா? என்னோடதுல பிரியா. நான் என்னைக்கு பீடி குடிக்கிறேன்? அதான் யோசிச்சு பண்ணி இத்தனை வருஷம் இல்லாம உனக்கு எதுக்குங்க இந்த வேலை? ஆகாத வேலை எதுக்குதான் பண்ற நீ? பீடி குடிச்ச ஸ்மெல் உனக்கு தெரியாதா? சிகரெட் நான் கூட சொல்லலாம். இதை சிகரெட் அடிச்சு நான் கூட சரி அடிச்சு பத்து. பீடி குடிப்பேன். என்னடி நீ புரியாம பேசிட்டு இருக்கிற? இத்தனை நாள் கழிச்சு எதுக்கு இந்த பழக்கம்னு நான் கேக்குறேன். அட என்னோடது இல்ல. எங்க இருந்து எடுத்து முதல்ல சொல்லு. எங்க இருந்து எடுத்த? நடிக்காத. நீ எந்த நேரம் ஒளிச்சு வச்ச? நான் எங்கடி ஒளிச்சு வச்சேன்? எங்க இருந்து எடுத்து? நீ ஒளிச்சு வைக்கல. அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள இருந்து கிடைக்கும்? நான் குடிக்கிறேனா இல்ல உங்க அம்மா குடிக்குதா? யாருக்கு தெரியும்? நீ அம்மா மாத்தி மாத்தி ஆளு கொண்டு எடுத்துருப்பீங்க. சுருட்டு நினைச்சு இருக்கிறீங்களா என்னமோ. நான் குடிக்கல. பேசிட்டு சொல்றேன், நான் குடிக்கல. நீ குடிக்காம எப்படி இது வீட்டுக்குள்ள வரும்? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சும்மா வீட்டுக்குள்ள நீ மட்டும் தானே இருக்க. அப்படியே குப்பையில ஓட்டு பேசாம வேலையை பார்ப்போ. நம்ம குளிக்கிறேன் பேசாம. இது வேலை ஏதாவது வேலைக்கு இருக்காது. வேலைக்கு போகணும். ஓ, அப்ப நான் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேனா? அதுல உட்காராத. சும்மா டீ பை மாதிரி உட்காராது. எந்த மேல அதான் வீட்டுல நான் சும்மா உட்காந்துருக்கேன். சும்மா இருக்கேன் நான் சொல்ல பிரியா. எனக்கு டைம் ஆகுது. வேலைக்கு போகட்டும். உனக்கு பதில் சொல்ற நேரம் எனக்கு இல்லை. பண்ண வேலைக்கு கிளம்ப குளிச்சுட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு தெரியல பிரியா. தேடி பார்த்து இதே வச்சவங்க தான் கேட்போம். இத்தனை வருஷம் கழிச்சு தேவையாங்க? ஏ லூசா, இன்னைக்கு மட்டும் இத்தனை வருஷம் கழிச்சு தேவை. இத்தனை வருஷம் நானும் இல்லைங்கிற. அப்புறம் என்ன? அது எப்படி இல்லாம போக? அப்புறம் எப்படி அது வீட்டுக்குள்ள கை கால் முளைச்சு உள்ள வந்துச்சா? இல்ல உங்க அம்மாக்கு இது குடிக்குதா? ஐயோ, தெரிஞ்சு உங்க அம்மா தான். நானே குடிக்கல. அப்புறம் அம்மா லூசா? அம்மா உங்க தான் இருக்குது. நீ திருத்தனமா ஒன்னா தான் வீட்டுல இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீயே இல்ல உங்க அம்மா தான். ஆமாடி, நான் தான் குடிக்கிறேன். இந்த படி குடிச்சு காமிக்க. சும்மா இல்ல சொல்லிட்டு அப்புறம் கப்புன அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, காது ரெண்டு வீணா போயிடும். அட நான் குடிக்கல பிரியா. மீன் என்னோடதுல எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட்.
அப்பயே எல்லாரும் சொன்னாங்க, பிரியா மாசமா இருக்கிற, பார்த்து இருந்துக்கோ, பார்த்து வச்சுக்கோ, என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு இதுதான் காரணம் பண்றதுக்கு. இனி என்னென்ன நான் உங்க கூட வேலைக்கு வராதனால தானே இதெல்லாம். கிளம்பு, நானும் வர சாமி. டாக்டர் கேட்டா நான் சொல்லிக்கிறேன். தெரியாம இல்ல, அப்படி வீடியோ உனக்கு தெரியாம குடிக்கிறனால அங்கேயே குடிச்சிட்டு இப்போ நம்ம வீட்டுல இருந்து வாங்கி வைக்கணும். ஒளிச்சு வச்சிருந்தது மேல. சரி, மேல இருந்து நீ ஏன் எடுத்த? நேற்று சுத்தமா நீ கிளீன் பண்ணையில கீழே வந்து அந்த சந்துக்குள்ள இருந்து கீழே விழுந்தது. சரி, அப்ப நான் தான் வச்சு நட்டுமா? வீட்டுக்குள்ள நீ தானடா இருக்க. சரி, இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க யாராவது வச்சிருக்கலாம்ல? நம்ம சுத்தம் பண்ணாம என் வீட்டுக்கு வந்தோம். சுத்தம் பண்ணி தான் வந்தாலும் எங்கன்னா ஒரு மூளை இருக்கிறது நீ ஒழுங்கா சுத்தம் பண்ணி இருக்க மாட்டே, இப்போ விழுந்திருக்கும். இப்ப நான் தான் இப்ப தப்பு. அப்படியே குடிச்சாலும் பீடி குடிக்க மாட்டேன்டி. சிகரெட்டு கூட வாங்கி கூட குடிச்சு காமிக்கிறேன் உனக்கு. பீடி எனக்கு குடிக்க தெரியாது. சரி, கொஞ்சம் கூட இதே இல்லாம அப்ப நான் வந்து பண்ணுவேன், ஆனா இதை பண்ண மாட்டேன், அது பண்ணுவேன் அப்படி வெக்கமே இல்லாம சொல்ற. பீடி குடிக்கலே நான் சொன்னேன், வேற ஒன்றும் தெரியல. என்னமோ ஏமாத்துற மாதிரியே இருக்கு. மணி 9:00 உன்னோட பேசி எனக்கு புரிய வைக்க முடியாது. நான் வேலைக்கு கிளம்பு, சரியா? வேலைக்கு போறேன். ஐயோ, எனக்கு தலையே சுத்துதுங்க. எப்படிங்க இது வந்து? நான் வேலைக்கு கிளம்புறேன். உங்களோட பேசி டைம்ல நான் குளிச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்பணும். ஐயோ, எனக்கு மயக்கமா வருதுங்க. ஏய், என்ன பிரியா உனக்கு பிரச்சனை? நீ இப்ப வேலைக்கு போறதே எனக்கு முக்கியம். ஆமா, உனக்கு முக்கியம் இல்லம்மா, எனக்கு முக்கியம். அதுக்கு என்ன பதில் இப்போ? அதுக்கு என்ன, தூக்கி குப்பையில போடு. இப்ப நீ இல்ல சத்தியமன் பொய் சத்தியம் பண்ண கூடாது. பொய் சத்தியம் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? பைத்தியமே, நானே இல்லைங்கிறப்ப பொய் சத்தியம் பண்ண பூ சத்தியம் பண்ண கேட்கிறேன். பாப்பா உன்கிட்ட ஏதோ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொன்னா ஒரு கடுப்பு எத்தமே பேசாத. நான் டென்ஷன் பல்லாரும் விட்டுருவேன். மாசம் வந்து பேசாம பல்ல கடிச்சிட்டு சிரிச்சிட்டே பேசுறப்ப ஓவர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் டைம் அது வேலைக்கு போன சொல்லி சும்மா சிரிக்கும் முதல்ல சிரிக்கிறது பாட்டி ஆளை அவ்வளோ மனசுக்கு எரிச்சல் வர மாதிரி அப்படி. ஓ, நீ இப்படி பேசுனா நான் கேட்டவா சிரிக்காத. நீ இப்படி பேசுனா நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சியா? உன் தப்ப கண்டுபிடிச்சிட்டேனா? ஆமா, பெரிய பொண்ணா தப்பா கண்டுபிடிச்சணும். போவாது வாய் ஏதாவது வந்து போ. இது மட்டும் தானே, வேற ஏதாவதா? எல்லா பழக்கமும் இருக்குடி உனக்கு. இருக்கிறதுனா சில போடி போடி. நான் மாசமா பேசாம இருக்கிறேன். சத்தியம் போய் ஒழுங்கா உண்மை சொல்லி. இப்ப எனக்கு டவுட்டா, நீ யாரை பத்தி எனக்கு டவுட்டா இருக்கு. பீடி நீ தானே வாங்கின? இல்ல 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 இல்ல, நீ ஏன் மேல பழி திருப்புற. நீ தான் பண்ணிருக்க, நீ தான் பண்ற. நீ குடிக்கூடாது பிரியா. நீ குடிச்சனா புள்ள வகுத்ததுக்கு புள்ளையும் சேர்ந்து பீடி இருக்கு. நான் குடிக்கல. நீ தான் குடிச்சிருக்கிற. இல்ல இல்ல இல்ல, உன் மூஞ்சில உள்ள சிரிப்பு இருக்கு. கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சது நீ தான் வாங்கியிருக்க. நீ அடிச்சு பார்க்கலான்னு வாங்கியா? பைத்தியமா நீ. படத்தை ஏதாவது பார்த்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தியா? லூசா நீ. இல்ல, நீ தான் நீ ஏதாவது நீ இந்த புதுசா ட்ரை பண்ற ஒரு ஆள் ஒரு பைத்தியம் தான். நீ ஏதாவது புதுசா ட்ரை பண்ணியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது வந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா உன் துணிக்கடியில இருந்து எடுத்தனாலதான் உன் மேல டவுட் வருது. எந்த துணிக்கடியில இருந்து எடுத்த? உன்னோட இந்த புது பீரோல இருக்கிற துணிக்கடியில. புது பீரோல துணியை வைக்கிறது யாரு? போடுறது யாரு? உன் துணி நானா எடுத்து பேண்ட் ஜட்டி எல்லாம் போடுறது நான் தான். ஆனா அந்த பீரோல துணி எடுக்கிறது மட்டும் தான் என்னோட வேலையை. அதை அடிக்கிறது அவசரப்படுறதுலாம் நீ தான் வச்சிருப்ப. எனக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு நீ வேலைக்கு கிளம்ப மணி 11. அப்ப நீ வேலைக்கு போக மாட்டேன். வேலைக்கு போகலன்னா ஸ்டாண்ட் எடுக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இதுக்கு பதில் சொல்லி. இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா உன்னை நீ தான் கேட்கணும். டென்ஷன் பண்ணாதீங்க. சிரிச்சுட்டே இருக்கேன்னு நினைக்காத. இப்ப நீ தான் டென்ஷன் பண்ற. உனக்கு பல்லாடு விட போற பத்தியா? சிரிக்காத. பல்ல கோவமா வச்சு நான் சிரிக்கிறேன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துருச்சு. அது ஏது? நானே சிரிக்கிறேன், நீ நினைக்காத. சத்தியமா அடிச்சு அது ஏது? அவங்க அப்பா போய் கேளுப்பா. என்ன மயத்துக்கு நீ தானே அங்கிருந்து எடுத்த, நீயே போய் எடுத்து போடுப்பா. எடு. முடியாது. ஐயோ, எனக்கு டென்ஷன் பண்ணாதீங்க. நான் வேலைக்கு போறது வேண்டாம், அதை மூச்சு. அப்ப உங்க அம்மா தானே எடுத்து வச்சிருக்கு. அப்ப உங்க அம்மா தானே குடிக்குது. எனக்கு தெரியாது. உங்க அத்தை வந்து நீ ஏங்க? எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா தான். அப்ப ஓ அண்டாவா. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நானா? அதான் எனக்கு தெரியும். நீ குடிச்சா குடிப்ப. நீ தான் புதுசா ட்ரை பண்றதுக்கு ஐடியா பண்ணிருப்ப. யாராவது சொல்லியிருப்பாங்க மாசமா இருக்கும் தம்படிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. அடிச்சு பாரு.
காலையில சாப்பிடல, எனக்கு மயக்கம் ஒரு மாதிரி இருக்குது. யாரோடதுங்க? எனக்கு டைம் ஆகுது, வேலைக்கு போகணும். தயவுசெய்து ஒரு பேச்சை விட்டுட்டு எனக்கு தண்ணி காய வச்சிருக்கியா? சரி, இது எப்படி வீட்டுக்குள்ள வந்ததுன்னு சொல்லு முதல்ல. விட்டியா? வச்சுட்டேன். இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு முதல்ல? அதை கேளு, அதை கேளு. கைரேகை நிபுணர் விட்டு கொடுத்து கைரேகை பார்க்க சொல்லு. ஐயோ, எனக்கு மயக்கமா வருது. தேவையெல்லாம் பேசினா மயக்கம் தான் இப்படி நம்ம போகிற தண்ணி ஆளை விட்டு நீ ஒன்றும் பேசாங்க. நான் போய் குளிச்சுட்டு சோப்பு இல்லையா? சோப்பு நான் தான் போய் வாங்கிட்டு வரட்டா? போய் சோப்பு இல்லை, ஷாம்பு இல்லை, எப்படிதான் மனசு குளிக்க? கடை தண்ணியில தண்ணியில வாயில தான் அசிங்கமா வந்துடும். தண்ணியில குளிக்கிறது எனக்கு தெரியாதா? சோப்பு கடைக்கு தான் பாப்போம். சோப்பு வாங்கிட்டாலும் சொல்லிருக்கலாம். இல்ல கடைக்கு போறவருக்கு தெரியாதா சோப்பு? கடைக்கு போனா ஸ்கூலுக்கு போன எருமாடை சப்பட அரைஞ்சிருவேன் பத்துக்கோ. சும்மா ஏதாவது பேசி டென்ஷன் பண்ணிடுவேன். நீ வேலைக்கு போகாத. போ. நீ வந்து திமுரு, உனக்கு எல்லாமே திமுரு. போடி, நான் படுத்து ரேஷன் பண்ணி பண்ணி போடி. நானும் வேலைக்கு போகணும். அப்புறம் வேலைக்கு போகிற மனுஷன் சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆளே ஆகணும். சரி, நான் வேலைக்கு போயிட்டேன்னா பாரு. வேலைக்கு போக முடியாது. நீ என்ன பண்ணுவீங்க பண்ணு. பீடி நான் தான் குடித்தேன். நான் தான் பீடி குடித்தேன். அதனால் என்ன பண்ணுவேன்? அப்படி தான் குடிப்பேன். சிகரெட் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். உன்னை நம்பி வந்து கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும். சரியா? பீடி கட்டு வேணுமா? நீ டென்ஷன் பண்ண தயசாமல் போனான். அடுத்து பேசாம வேலைக்கு போகலப்போ. வேலைக்கு போய் ஆல்ரெடி காலையிலேருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீ வேற டென்ஷன் பண்ணி விட்டாங்க. அதான் உன்னை நம்பி வந்தேன் தெரியுமா? பேசாம லூஸ். அம்மா உண்மை செல்லத்திட்டு இருக்கு. அப்போ பீடி கட்டு நீ தான் வாங்கிட்டு. நீ எதுக்கு பீடி வாங்கிட்டு இருந்த? எங்கே போய் பீடி வாங்கிட்டு இருந்த? நான் கடையில் போய் 2 குடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். பைத்தியமா நீ? கடையில் போய் நான் கேட்டால் பீடி தருவாங்களா? அந்த அண்ணன் நீ என்ன நினைப்பாரு? லூஸா நீ? உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னு எடுத்து காமிச்சா நீ என்னமோ இவனாட்ட பேசிகிட்டு இருக்க. நானா குடிப்பேன்? அதைத்தான் நானும் கேட்குறேன். எப்படி வந்துச்சு? அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறேன். சப்புன்னு அரைஞ்சிருவேன் பத்துக்கோ. அரைஞ்சனா காது கிழிஞ்சிரும். அடிச்சிருவங்க, நிஜமா சொல்கிறேன். அது ஏதுன்னு மட்டும் நீ எனக்கு சொல்லு. அது எங்கேருந்து நீ தூக்கிட்டு வந்த? முதல்ல தூக்கிட்டு வந்தது நீயே. என்ன கேட்டா? தூக்கிட்டு எதுக்குடா நான் வந்தேன்? நான் என்ன குப்பை பொறுக்கியா போய் தூக்கிட்டு இருக்கு? உண்மை சொல்லுங்க. நான் எனக்கு விளையாட்டு கேட்கல, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. வீட்டில் முதல்ல யாரும் குடியிருந்தவங்க இது போட்டுருப்பாங்க. என்னைக்கா பீரோக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. வெளியில் வேற எங்கேயா இருந்தால் பழசங்க கலந்துருக்கு. நான் தான் கொண்டு வரது. இது எனக்கு வேறு வேலை இல்லையா? இப்போ அதை நீ குடிக்கல? சத்தியமாக குடிக்கல. நம்பலாமா? மனசார நம்பலாம். உன்னையே நம்பினா நம்பாட்டின போ. சொல்லத்தரா ஒரு தடவை சொல்ல. இன்னும் சும்மா சும்மா சொல்ல மாட்டேன். இனி கேட்டால் நான் ஆமாம் அப்படி தான் குடிப்பிட்டு ஒன்று எடுத்து ஊதிட்டே உட்காந்துருக்கேன். நடு வீட்டில் உட்காந்து ஊதுவேன். அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. அதான் உனக்கு வயிற்று பிள்ளை இல்லை, அதோட போ. என் பிள்ளைய விட்டுருவேன். வேக்கானந்தா வந்துருவா. மூஞ்சி முகரையும் பாரு. நீ தாண்டா குடிச்சிருக்க, எனக்கு நல்லா தெரியும்டா. அதுதான் நீ இவ்வளோ வாக்குவாதம் பண்ணுற. ஆமாடி, நான் தான் குடிக்கிறேன். இப்போ குடிக்கிறேன். குடிடா. இல்லை, அது நீ குடிக்கல. நீ ஒன்றும் குடிக்கல. உங்கள் அம்மாவோட தலகணி கடையிலேருந்து எடுத்தேன். உடனே எங்கள் அம்மா தம் அடிக்குதா? ஆமாம், உங்கள் அம்மாவோட தலகணி கடையிலேருந்து எடுத்தேன். நிஜமாக உங்கள் அம்மாவோட தலகணி கடையிலேருந்து எடுத்தேன். சரி, அம்மாவிட்ட கேட்டு அம்மாவிட்ட கேட்டு. எனக்கு அப்போவே டவுட்டு. உங்கள் அம்மா வெளியே போய் உட்காந்துருந்தது தெரியுமா? இதுக்கு தான். சரி, அம்மாவிட்ட கேட்டு பார்க்கலாம். வரட்டும், இன்னைக்கு வரட்டுன்னு இருக்கிறேன். சரி, தண்ணி நான் குளிச்சுட்டு கிளம்புறதா வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆல்ரெடி எனக்கு காலையில ஒரு மாதிரியா இருக்குது. இது உங்கள் அம்மா தான் குடிக்குதுங்கிற. நீ என்ன சொல்கிற? விடுப்பிரியா, அதை வைப்பிரியா, கட் பண்ண முடியும். போ பிரியா, எனக்கு விடுப்பிரியா வேலைக்கு போகிறதுக்கு. இது யாரும் குடிக்கலடா. இது யாரும் குடிக்கல. நேற்று அந்த இது வச்சு இது பண்ணையில் அந்த சந்துக்குள்ளே இருந்து விழுந்துச்சு. வேலைக்கு போய் சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற காலங்காத்தால மணி 9:45 சின்ன நான் குளிச்சுட்டு கிளம்பியிருப்பேனா? சந்துக்குள்ளே கிடந்துச்சு. சரி, போய் வேலைக்கு போ. நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். ஏன் ஃப்ராங்க் வீடியோ எடுத்தேன் சும்மா நாச்சிக்கு விளையாடுறதுக்கு. பிரியா, டைம் இருக்குது. எனக்கு வேலைக்கு போகணும் பிரியா. ஃப்ராங்க் வீடியோ எடுக்கிறதா டைம். நான் சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டியது. நைட் எடுக்க வேண்டியது பிரியா. எனக்கு வேலை இல்லையா பிரியா? காலையில் மனுஷன் வேலைக்கு போகிறது டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற.
சரி ஹாப்பி டே. ஆமாம் மகிழ்ச்சி ரொம்ப பிடிச்சி கலப்போ மேலே பழி போட்டு அவங்க அம்மா மேலே பழி போட்டு எப்படியோ காலையில் வந்து டென்ஷன் ஏற்றி விட்டாச்சு. குளிச்சுட்டு வரட்டும், சாப்பாடு போட்டு சமாதானம் பண்ணிடும். மாமா குளிக்கிறியா? குளிக்கிறியா? சரி ஓகே, நம்ம இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். சும்மா வெறுப்பேற்றி பார்த்தேன். எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பை டேட்டா. நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. டெய்லி காலைல கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்ப்போம். பை டேட்டா. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கேன். பை டேட்டா. நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்.